الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العزيز بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு கூறப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் இயன்றவரை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், தடுத்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மௌத்து வரை தீல் இஸ்திகாமத்தாக்கி வைப்பானாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடும் மரணிக்க தௌபி செய்வானாக. கண்ணியமிக்க பெரியவர்களே, அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய அடிப்படை பாரம்பரியத்தில் எங்களுக்கு 2 பெருநாட்கள் வருகின்றன. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு முன்பு கடமையாக்கப்பட்ட ரமதானுடைய நோன்பை 29, 30 நோன்புகளை நோற்றுவிட்டு மிக சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறோம். இதே போன்றுதான் ஹஜ்ஜு பெருநாளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அந்த பெருநாளையும் கூட நோன்போடே நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு நன்னாள். இதனால்தான் ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு மாதத்துடைய தலைப்பிறை கண்டதும் 10 நாட்கள் நோன்பு நோற்றுவிட்டு ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவது என்பது இஸ்லாம் வரவேற்கின்ற ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. ஆகவே நம்மில் அதிகமானோர் ரமதானுடைய மாதத்தில் எவ்வாறு நோன்பு நோற்றுவிட்டு பெருநாளை எதிர்பார்க்கின்றோமோ அதே போன்றுதான் நம்மில் நிறைய பேர், நிறைய குடும்பத்தினர், அதிலும் மிக விசேஷமாக இந்த ஹஜ்ஜுடைய இந்த மாதம் எங்களுக்கு தெரிந்த பல குடும்பத்தினர்கள், பல பாடசாலை மாணவிகள் இந்த 10 நாட்களுடைய நோன்பையும் நோற்றி ஹஜ்ஜு பெருநாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அவ்வாறான அந்த ஹஜ்ஜு பெருநாள் நன்னாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருநாட்கள் என்கின்ற அந்த நன்னாட்கள் ஒரு சாதாரணமான நாட்கள் அல்ல. நாங்கள் ஆடம்பரமாக அந்த நாட்களை நடாத்துகின்ற நாட்கள் அல்ல. அந்த ஹஜ்ஜு பெருநாளும் நோன்பு பெருநாளும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் மிக பிரதானமான வணக்க வழிபாடுகள் நிறைந்த அந்த நாட்கள் தான் அந்த பெருநாளுடைய தினங்கள். அந்த வணக்க வழிபாடுகளில் மிகவும் நிறைந்து காணப்படுகின்ற அந்த ஹஜ்ஜு பெருநாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று எங்களில் நிறையோர்
உதுஹையாவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் மாடுகளை வாங்கி வளர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் மாடுகளுக்கு ஆர்டர் கொடுத்து விட்டோம். இன்னும் சிலர் இன்றும் நாளையும் மறுநாளும் மாடுகளை எங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அவ்வாறு இந்த ஹஜ்ஜி பெருநாளை நாங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏன்? ஹஜ்ஜி பெருநாள் என்ற ஒரு நாமத்துக்காக அல்ல. ஹஜ்ஜி பெருநாள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்க வழிபாடுகள் நிறைந்த ஒரு நன்னாள். இந்த உதுஹையாவின் மூலமாக எங்களுடைய ஹஜ்ஜி பெருநாள் பிரதானமான இடங்களை அடைக்கின்றது. அவ்வாறு மகிமை மிக்க ஒன்றுதான் உதுஹையா என்பது. உதுஹையா என்பது சுன்னத்துன் முஅக்கதா, கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் உதுஹையா கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் நாங்கள் தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான வலுமிக்க ஒரு வணக்க வழிபாடுதான் உதுஹையா என்பது. எந்த அளவுக்கு என்றால், இமாம்களுடைய அழகான வார்த்தைகள் இருக்கிறது. முதலாவது, யஃபூத்துல் முஸ்லிம கைருன் கபீருன் பிதர்கில் உதுஹையா. ஒரு மனிதனுக்கு உதுஹையா கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது என்றால் அவன் தன்னுடைய வாழ்நாளில் கிடைக்கின்ற நல்ல காரியங்களில் மிக மிக அதிகமான நல்ல காரியங்கள் செய்கின்ற நன்மையை அவன் இழந்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில ஆதமிய்யுன் மின் அமலி யௌமின் நஹர் அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகி தமி அன்னஹா லதஅதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅضلافها وإن الدم لا يقع من الله بمكان قبل أن يقع من الأرض فطيب بها نفسا. அழகான வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வணக்க வழிபாடுகள் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த வணக்க வழிபாடுகளில் மிகவும் வலுமிக்க ஒரு வணக்க வழிபாடுதான் உதுஹையாவுடைய வணக்க வழிபாடு. எந்த அளவுக்கு தெரியுமா? நாங்கள் ரமதானிலே நோன்பு நோக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், ஜகாத் சதகா கொடுக்கின்றோம். அவ்வப்போது எங்களுக்கு முடியுமான வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம். அந்த காரியங்களுக்கு கூறப்படாத ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் கொடுக்கின்ற உங்களுடைய உதுஹையாவுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் கியாம நாளிலே உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் என்றார்கள். நாங்கள் தொழுத தொழுகைகள் வரும், நாங்கள் கொடுத்த ஜகாத் பொருள் பணம் வரும் என்று கூறுவதை விட நாங்கள் ஹஜ்ஜி பெருநாள் தினத்தன்று கொடுக்கின்ற அந்த உதுஹையா மாடு ஆடு ஒட்டகங்கள் கியாம நாளிலே எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மாத்திரமல்ல, உதுஹையா கொடுக்கப்படுகின்ற அந்த மிருகத்துடைய இரத்தம் பூமியிலே விடுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே ஒரு இடத்தை அமைத்து விடுகின்றான். இங்கே இரத்தம் விழவில்லை, சொர்க்கத்தில் அல்லாஹ் விழுவதற்குரிய ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸன்,
இந்த அமலை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொண்டுங்கள். நாங்கள் அறுக்கின்ற அந்த மாடு அல்லது ஆடு அதனுடைய இரத்தம் இங்கே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை விழுவதற்கு பகரமாக அங்கே வைத்திருக்கிறான் என்றால் அந்த இடத்தை பிடிப்பதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவ்வளவு வலுமிக்கதுதான் இந்த உதுஹையாவுடைய வணக்க வழிபாடு என்பதை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய பெருநாள் தினம் 17ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் திங்கட்கிழமை வர இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3-4 நாட்கள் எங்களுக்கு கீழே இருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தினர்கள் இவர்களுக்கும் தேவையான அன்றாட தேவைகளுக்கேற்ப அதிகமான பொருள் பணம் இருக்கிறது என்றால் உதுஹையா கொடுப்பது எங்கள் மீது கட்டாயமாகி விடுகின்றது. என்னால் 2 லட்சம் 3 லட்சம் செலவழிக்க முடியாது என்று இருந்தால் கூட்டாக நான் உதுஹையா கொடுக்க வேண்டும். மிக பெரும் வணக்க வழிபாடு. என்னால் தனியாக நின்று ஒரு மாட்டை கொடுக்க முடியும் என்றால் நான் தனிமையில் ஒரு மாட்டை உதுஹையா கொடுக்க வேண்டும். எங்களுடைய தகப்பன் உதுஹையா கொடுத்தார், தனிமையில் கொடுத்தார். நாங்கள் சிறுவர்கள், அந்த நேரத்திலே அவரோடு நாங்கள் சேர வேண்டிய தேவை இல்லை. எங்களுடைய தகப்பன் கொடுத்தார். தகப்பன் மரணித்ததற்கு பிறகு பிள்ளைகள் 5 பேர் 6 பேர் தனிமையில் கொடுக்க முடியாது. 5-6 வருடங்களுக்கு முன்னால் கூட்டாக நாங்கள் கொடுத்திருக்கலாம். இப்பொழுது இந்த வருடம் 5 மக்களில் 3 பேருக்கு தனிமையில் கொடுக்க முடியும், 2 கூட்டாக கொடுக்க முடியுமாக இருந்தால் நன்றாக விளங்குவோம் சகோதரர்களே. அந்த 3 மக்களும் தனிமையில் ஒவ்வொரு மாடு கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை பாரம்பரியம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். ஒரு மகன் ஒரு நாட்டில் வசதியோடு இருக்கிறார், இன்னொரு மகன் இன்னொரு நாட்டில் வசதியோடு இருக்கிறார், இன்னொரு மகன் தலைநகரிலே வியாபாரத்துறையிலே மேலோங்கி இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அவரவர் தனிமையில் உதுஹையா கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய நியதி. சகோதரர்களே, பெரியார்களே, உதுஹையா கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை என்று கூறுவோம். நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை என்போம். இதே போன்றுதான் உதுஹையா கொடுப்பதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுக்கின்றது என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் என்னோடு இரக்கம் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பக்கம் நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, எங்களுக்கு அந்த எண்ணம், அந்த கல்பு வர வேண்டும், ஈமானிய கல்பு வர வேண்டும். உதுஹையா என்பது ஒரு வணக்க வழிபாடு. தொழுகை ஃபர்து, அது ஒரு வணக்க வழிபாடு. உதுஹையா ஒரு வணக்க வழிபாடு என்ற கான்செப்ட் எப்பொழுது தெரியுமா எங்களுடைய உள்ளத்தில் வரும்? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். அதற்கு அழகான வார்த்தை அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் யாருக்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் இருக்கிறதோ அவர் உதுஹையா கொடுப்பதற்கு தகுதி உள்ளவராக இருந்தால் அவர் உதுஹையா கொடுப்பார். கொடுப்பதற்கு முடியும், வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பாக்கியமற்றவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
எனக்கு கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது, நான் இந்த வினாடி வரைக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் நான் பாக்கியம் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய பாக்கியம் எனக்கு முன்னால் இருக்கிறது, அதனை பெற்றுக் கொள்வதற்கு நான் தயாரில்லை. என்னால் கொடுக்க முடியும், அதனை நாங்கள் பெற்றுக் கொள்வது பாக்கியம் உள்ளவனுக்கு அடையாளம் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு குடும்பத்தில் 4 பேர், 2 பேர், 3 பேர் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் தனிமையில் கொடுக்க முடியுமாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் அதனை கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். எனக்கு தெரிந்த மேல் மாகாண சில சிறிய சிறிய கிராமங்களில் நிறைய வசதிக்காரர்கள் இருக்கின்றனர். இந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் கூட ஒரு வீட்டில் 4 மக்கள் வசதி உள்ளவர்கள், அந்த வீட்டிலே 4 மாடுகள் அறுக்கப்படுகின்றது. சாதாரண மாடுகள் அல்ல, பல 100 கிலோ எடையுடைய மாடுகளை அறுக்கின்றார்கள். வசதி உள்ளவர்கள், அதே வசதி உள்ளவர்கள் நமது பிரதேசத்திலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். சகோதரர்களே, அவர்களை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்திலும் ஒரு வீட்டிலே 4-5 மாடுகள் அறுக்கப்பட வேண்டும். ஏழைகளின் பசி போக்கப்பட வேண்டும். ஏழைகளின் துஆக்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற வசதி உள்ளவர்களுக்கு சென்றடைய வேண்டுமே என்ற எண்ணமும் என்ற நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே சகோதரர்களே, யாரும் பின்வாங்கிவிடக் கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு ரூபாய் பணம் அல்லாஹ் கொடுத்தான். வரும்போது நாங்கள் வெறுமேனியோடு வந்தோம். நாங்கள் போவதும் வெறுமேனியோடு எங்களை சுத்தி அனுப்புவார்கள், அவ்வளவுதான். பிறந்ததும் எங்களை சுத்தி கைப்பற்றினார்கள். நாங்கள் போகும்போது எங்களை சுத்தி அனுப்ப இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் எங்களுக்கு தந்திருக்கின்ற எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய பொருள், எங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அதனை நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் செலவழிப்போம். ஒரு ரூபாய் செலவழித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10,000 ரூபாய்களை எங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறான் அல்லாஹ். ஆகவே சகோதரர்களே, உதுஹையாவுடைய விடயத்திலே எங்களுக்கு இதுவரைக்கும் நியத் இல்லை என்றால் நியத்தை வைப்போம். இருக்கிறது, வெள்ளி அரைப்பொழுது சென்று விட்டது. சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை மறக்கலாம், செவ்வாய் அறுக்கலாம். ஐயாமு தஷ்ரீக் 3வது நாள் அசர் வரைக்கும் உதுஹையாவை நாங்கள் கொடுக்கலாம். முயற்சி செய்வோம், துஆ செய்வோம். எங்களுடைய மனங்களை திறந்து கொடுப்பாயாக என்று எங்களுடைய நாயனிடத்தில் நாங்கள் வேண்டினால் நிச்சயமாக எங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்த அந்த நாயன் 10,000 ரூபாயை கொடுக்க தயாராக இருக்கிறான். இருகரம் ஏந்துவோம், அல்லாஹ்விடத்தில் நெருங்குவோம், அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான். இதே போன்றுதான் நாங்கள் கொடுக்கின்ற எங்களுடைய உதுஹையா இறைச்சி, அதனை 3 பங்காக நாங்கள் பிரிப்போம். அதில் ஒரு பங்கை தனக்காக நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம், இன்னொரு பங்கை ஹதியாவாக நாங்கள் கொடுக்கலாம். எங்களுடைய பக்கத்து வீட்டார்கள், எங்களுடைய உறவினர்கள், வசதி உள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் ஒரு ஹதியா பங்கை நாங்கள் உதுஹையா இறைச்சியினால் கொடுக்கலாம். 3வது ஒரு பங்கு ஏழைகள், ஃபுகராக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அனைத்தையும் ஒரு தரப்புக்கு கொடுக்காமல், அனைத்தையும் 2 தரப்புக்கு கொடுக்காமல், அனைத்தையும் 3ஆக பிரித்து அந்த இறைச்சிகளை 3ஆக நாங்கள் பங்கிடுவோம். உதுஹையா கொடுப்பது என்பது ஏன் நமது மார்க்கத்தில் கட்டாயமான ஒரு விடயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு ஏன்
இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன என்று நாங்கள் அவதானித்தால், முதலாவது 2 காரணங்களை பிரதானமாக வைத்து இந்த உதுஹையா எங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, உதுஹையா கொடுப்பதற்கு எங்களிடத்தில் பணம் வேண்டும். அந்த பணத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்திருக்கிறான். அந்த உதுஹையாவை கொடுப்பதற்கு எனக்கு மனதை கொடுத்திருக்கிறான். அந்த உதுஹையா கொடுப்பதற்கு வழிகளையும் அமைப்புகளையும் ஆக்கி தந்த என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள், இவ்வாறான வசதிகளை வாய்ப்புகளை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது. யா அல்லாஹ், நான் எதுவும் இல்லாமல் இருந்தேன். சமகாலத்திலே மிக விசேஷமாக நாங்கள் செய்ய வேண்டிய அல்லாஹ்வுக்கு நன்றி என்ன தெரியுமா? கொரோனா வந்தது. எங்களில் நிறைய பேர் கீழ் மட்டத்துக்கு சென்றோம், அடிமட்டத்துக்கு சென்றோம், நிறைய பேர் மைனஸுக்கு சென்றோம். அல்லாஹ் இப்பொழுது எங்களை கௌரவமாக வசதி வாய்ப்போடு ஆக்கி தந்திருக்கிறான். யா அல்லாஹ், நாங்கள் பல வருடங்கள் கஷ்டத்திலிருந்து கொரோனா காலம் இன்னும் கஷ்டங்களை அதிகப்படுத்தி நாங்கள் அதிகம் கஷ்டப்பட்டு இப்பொழுது எங்களை சந்தோஷமாக ஆக்கி தந்திருக்கிறே ரஹ்மானே, உன்னுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வது. இதே போன்றுதான் எங்களுக்கு மனமான வாழ்க்கையை தந்திருக்கிறாய் ரஹ்மானே, மனமான பிள்ளை குட்டிகளை தந்திருக்கிறாய். அதிலும் மிக விசேஷமாக மனமான வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? நாங்கள் செய்கின்ற பாவங்கள், குற்றங்கள், பஞ்சமாபாதங்கள், இவைகளை உனக்குள் ஆக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு காட்டாமல் மறைத்திருக்கிறே ரஹ்மானே, இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவதும் உதுஹையாவுடைய கான்செப்டாக இருக்கிறது. இதே போன்றுதான் உதுஹையா நாங்கள் கொடுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. அறுக்க செல்கின்றார்கள் தன்னுடைய மகனை. கோழி அறுக்கும் போதே நாங்கள் கண்ணை மூடுகிறோம். ஏன்? கோழியை அறுக்கிறோம் கத்தியினால். மாடறுக்கும் போது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கண்ணை நாங்கள் பொத்தி முழிக்கிறோம். ஏன்? அறுக்கிறோம். இவ்வாறு இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் பல வருடங்களுக்கு பின்னால் பெற்றெடுத்த அந்த மகனை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணையிடுகிறான். அறுப்பதற்கு மலை உச்சிக்கு செல்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்தியினால் அறுக்கிறார், அறுபடவில்லை. மீண்டும் அறுக்கிறார், அறுபடவில்லை. வானத்தின் பக்கம் கண்ணை உயர்த்துகிறார். அல்லாஹ்வுடைய வேறு ஏதாவது ஆணை வருகிறதா என்று. இல்லை, மீண்டும் மறக்கிறார், அறுபடவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆட்டை கொடுக்கிறான் அறுக்குமாறு. அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நாயனின் ஆணையை பொறுமையோடு மேற்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெருமதியான கிஃப்டை கொடுக்கிறான், ஆடு என்ற கிஃப்டை. பொறுமைக்கு அல்லாஹ்வுடைய கூலி நேரடியாக கிடைக்கும். இதே போன்றுதான் நாங்கள் உதுஹையா கொடுக்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த சம்பாதித்த பணம், அதனை நாங்கள் ஒரு ஆட்டை வாங்கி அறுத்து பலியிடுகிறோம். அதில் பொறுமையை நாங்கள் கையாளுகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் மரணிப்பதற்கு முன்பு எங்களுக்கு முன்னால் அவனுடைய வெளிப்படையான உதவியை காட்டுவான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் அழியும் வரைக்கும் ஒரு நபியுடைய தியாகத்தை
இந்த உதுஹையாவின் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் அறிய வைத்துக் கொண்டிருக்கிறான். முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவருக்கும் இந்த பாடத்தை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடித்தான் உதுஹையா கொடுக்கப்பட வேண்டும். சாதாரணமாக இப்பொழுது நமது பிரதேசத்திலே 130 150 கிலோ கொண்ட ஒரு மாட்டை வாங்குவதாக இருந்தால் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பெருமதியான மாடுகள் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாடுகளை நாங்கள் உதுஹையா கொடுக்கும் போது எங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த பணத்தின் மூலமாக வாங்கி உதுஹையா கொடுக்கின்ற அந்த உதுஹையாவை அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடி, அவனுடைய திருப்தியை மட்டும் நாடி, அவனுடைய நன்மையை மட்டும் நாடி நான் உதுஹையா கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு நிகரில்லாத நன்மை கிடைக்கும். மற்றவர்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, புகழுக்காக, பேருக்காக நாங்கள் உதுஹையா கொடுத்து விடக் கூடாது. லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற உதுஹையா, அதே போன்று நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செயற்படுத்துகின்ற செயற்பாடுகள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். இல்லை என்றால் எங்களுடைய தலைக்கு மேலால் கூட செல்ல மாட்டாது. அடுத்ததாக எங்களுக்காக நிறைய பேர் பிரார்த்தனை செய்வார்கள். நான் உதுஹையா கொடுக்கிறேன், என்னுடைய தாயின் சகோதரிகள், சாட்சிமார், பெரியம்மாமார், மாமாமார், என்னுடைய தகப்பனின் நானாமார், தம்பிமார், சாச்சா, பெரியப்பா, மாமிமார், நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள், நமது உறவுகள், நண்பர்கள், இவர்களுக்கு எங்களுடைய உதுஹையா சென்றால் முதலாவது ஜஸாக்குமுல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து கூலிகளையும் தரட்டும் என்று துஆ செய்வார்கள். முதலாவது பிரார்த்தனை செய்வார்கள். இரண்டாவது ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். மாஷா அல்லாஹ், பல நாட்கள் பல மாதங்கள் இறைச்சி சாப்பிடாதவர்கள் எல்லாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று எங்களுடைய இறைச்சியை சாப்பிடுவார்கள். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். உதுஹையாவுடைய இறைச்சியில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கிறது. ருசித்து ருசித்து சாப்பிடுவார்கள் ஏழைகள். அடுத்ததாக எங்களுடைய குடும்பத்தினர் எங்களை பார்த்து வசதியோடு வாய்ப்போடு இருக்கிறாரா எங்களுடைய மகன், சாட்சிமார், பெரியம்மாமார், அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம், பண வசதியோடு இருக்கிறோமா இல்லையா? எங்களுடைய மாமிமார், எங்களுடைய சாச்சாமார், பெரியப்பாமார், எங்களுடைய உறவுகள் நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் எங்களுடைய உதுஹையாவின் மூலமாக மாஷா அல்லாஹ், என்னுடைய மருமகன், என்னுடைய மகன், என்னுடைய நண்பன், 20 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் ஒன்றாக பாதையில் திரிந்த என்னுடைய நண்பன், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீ, அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்து சந்தோஷப்படுவார். இதுவும் எங்களுடைய உதுஹையாவின் ஒரு கான்செப்ட். இதே போன்றுதான் சகோதரர்களே, உதுஹையா பெருநாள் தினத்தன்று உதுஹையாவை நாங்கள் கொடுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நகங்களை நாங்கள் வெட்டாமல், எங்களுடைய முடிகளை வெட்டாமல் நாங்கள் அதனை தியாகம் செய்து உதுஹையா வரைக்கும் நாங்கள் அதனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையாகவே சிலர் 3 நாட்களுக்கு ஒருக்கா, 4 நாட்களுக்கு ஒரு தடவை நகம் வெட்டுவது வழக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஷேவிங் செய்வது சிலருடைய வழக்கம்.
ஆனால் உதுஹையாவுடைய நியத்தை வைத்தால் அதனை செய்வதற்கு கைகள் துள்ளும், செய்ய முடியாது. ஏன்? நான் உதுஹையாவுடைய நியத்து வைத்திருக்கிறேன். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம், இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலம். அங்க இருக்கின்றவர்கள் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்தால் நகம் வெட்ட முடியாது, முடிகள் வெட்ட முடியாது. இவ்வாறு அவர்கள் செய்கின்ற தியாகத்தை நாங்களும் உணர வேண்டும் என்பதும் இந்த நகம் வெட்டக்கூடாது, தலைமுடியை வெட்டக்கூடாது என்பதனுடைய கன்செப்டாக இருக்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புவார்கள் இங்கே உதுஹையா கொடுப்பதற்காக. அவர்கள் அனுப்புவார்கள், இங்கே நாங்கள் உதுஹையா கொடுப்போம். இந்த உதுஹையா கொடுக்கும் போது மாட்டை அறுத்து அதனுடைய இரத்தம் அது துடிக்கும் போது அதனுடைய வீடியோக்களை சோசியல் மீடியாக்களிலே போட வேண்டாம், அல்லாஹ்வுக்காக போட வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் மாட்டை அறுக்கிறோம் ஒரு வணக்க வழிபாடாக. ஆனால் வேற்று மதத்தவர்கள் மாடு அறுப்பதை ஒரு கேவலமாக நினைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே எங்களையும் கேவலமாக நினைத்து, எங்களுடைய இஸ்லாத்தையும் கேவலமாக நினைத்து அவர்கள் வித்தியாசமான முறையிலே எங்களுக்கு எதிரிகளாகவும் எதிர்ப்பாகவும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே முன்னையாகவே இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களோடு நல்ல எண்ணத்தோடும் இஸ்லாத்தோடு நல்ல எண்ணத்தோடும் நல்லவர்களாக நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களோட நல்லெண்ணத்தை நாங்கள் செய்யக்கூடிய இந்த சிறிய சிறிய தனங்களால் அவைகளை இல்லாமலாக்கிவிடக் கூடாது. எங்களுடைய ஒரு வணக்க வழிபாடு அவர்களுக்கு ஹிதாயத்தாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய வியாபாரம் அவர்களுக்கு ஹிதாயத்தாக இருக்க வேண்டும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுக்கு ஹிதாயத்தாக இருக்க வேண்டும். அதிலும் மிக விசேஷமாக நாங்கள் கொடுக்கின்ற எங்களுடைய உதுஹையா அவர்களுடைய ஹிதாயத்தாக இருக்க வேண்டும். ஆகவே சகோதரர்களே, சோசியல் மீடியாக்களிலே எங்களுடைய உதுஹையாவுடைய இறைச்சியையோ இரத்தங்களையோ மாடுகளையோ தயவு செய்து போட வேண்டாம். இதன் மூலமாக நாங்களே எங்களை அழிவுக்குள்ளாக்கி விடுவோம். அவ்வாறான விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உதுஹையா கொடுத்த எங்களுடைய மாட்டுடைய கழிவுகள் அவைகளை பாதை ஓரங்களிலே வீச வேண்டாம். ஆனால் ஒரு தசாப்தம் 2 தசாப்தங்களாக நமது பிரதேசத்திலே அவ்வாறான அசிங்கமான விடயங்களை பார்ப்பது குறைவு. எங்களுடைய மாநகர சபை அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஒழுங்குகளையும் அழகாகவும் வடிவாகவும் செய்திருக்கிறது. அதே போன்று சென்ற வருடங்கள் பல வருடங்களாக அழகாக செய்கிறதை நாங்கள் பார்த்தோம். நாங்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அவர்களுடைய வேலையை அவர்கள் பியூட்டியாக செய்வார்கள், நாங்களும் எங்களுடைய டியூட்டியை பியூட்டியாக செய்ய வேண்டும். பாதை ஓரங்களிலே போட்டுவிடக் கூடாது. நாய்கள் அதனை கொண்டு சென்று பாதை ஓரங்களிலே வீடுகளிலே வளவுகளிலே போடும் அளவுக்கு நாங்கள் அவ்வாறான விடயங்களை மேற்கொண்டு விடக்கூடாது. வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புகின்றவர்களுக்கு அதனுடைய வீடியோக்களை அனுப்பத்தான் வேண்டும் என்றால் பள்ளிவாசல்கள் அதனை பொருட்படுத்தி அவர்களுக்கு ரிசிப்ட் கொடுத்து உங்களுடைய பணம் பத்திரமாக எங்களிடத்தில் வந்தது, அந்த பணத்திற்கு நான் உதுஹையா கொடுத்து விட்டோம் என்று ஒரு கடிதத்தை எழுதி கொடுங்கள். சோசியல் மீடியாக்களிலே யாரும் பகிர்ந்து எங்களை நாங்கள் அழிவில் போட்டுக் கொள்ள வேண்டாம். இதனை நிறைய வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே நாங்களும் அவைகளை கையாண்டு நல்ல முறையிலே எங்கள் உதுஹையாக்களை நாங்கள் எடுத்து செல்வோம். எங்களுடைய பெருநாள் தினம் வர இருக்கிறது. எங்களுடைய பெருநாளை நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியான முறையிலே நாங்கள் கொண்டாட பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தாய் தகப்பன் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் சென்று அழகாக சலாம் சொல்லி முசாஃபஹா செய்து அவர்களை கட்டி அணைத்து அவர்களை முத்தமிட்டு எங்களுடைய அன்பை நாங்கள்
ஒருதருக்கொருதர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் சென்று சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தாய் தகப்பன் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், எங்களுடைய சீதேவிகள், அவர்களுக்கு சென்று சலாம் சொல்லி அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். சென்ற ஹஜ்ஜி பெருநாள் தினத்தன்று எங்களுடைய தாய் தகப்பனுக்கு நாங்கள் தொழுகை நடத்தியிருப்போம். அவர்கள் எங்களுக்கு தொழுவித்திருப்பார்கள். நாங்கள் கை கொடுத்து சலாம் சொல்லி இருப்போம். இன்று சலாம் சொல்வது அவர்களுடைய கரங்களில் இருக்க மாட்டாது, அவர்களுடைய மண்ணறையில் தான் நாங்கள் சலாம் சொல்ல வேண்டி இருக்குமாக இருந்தால் அவர்களிடத்தில் சென்று அவர்களுடைய கபிரஸ்தானத்திலே கை வைத்து சலாம் சொல்லி அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுஹையா கொடுக்கின்ற நல்லவர்களாகவும் அந்த பாக்கியம் பெற்ற நல்லவர்களாக நம்மை ஆக்கி எங்களுக்கு வருகின்ற அந்த ஹஜ்ஜி பெருநாளை எங்களுக்கு ஒரு பாக்கியமான பெருநாளாக தந்து இஸ்லாமிய அடிப்படை பாரம்பரியம் இந்த நன்னாளிலே எந்தெந்த காரியங்களை எந்தெந்த கர்மங்களை செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றதோ அந்த நல்ல காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த எங்கள் சீதேவிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சீதேவிகள், அவருடைய கபரை பிரகாசமாக்குவாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடும் மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا معشر المسلمين، أوصيكم بإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتوصلكم إلى الجنة. فقد قال الله تعالى في القرآن العزيز: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله بارك الله بارك الله لنا ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا معشر المسلمين، أوصيكم بإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتوصلكم من الجنة. فقد قال الله تعالى في القرآن العزيز: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد، أو كما قال عليه الصلاة والسلام. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله عليهم، وعن سبطي الحسن والحسين رضي الله عنهما، وعن عمه عباس رضي الله عنه، وعن بنت رسول الله فاطمة رضي الله عنها، وعن أمهات المؤمنين وسائر الصحابة كلهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تشوي خلقنا بالنار برحمتك يا أرحم الراحمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه وزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم.